எல்லா தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் வந்து உங்கள் எஸ் வெங்கடேஷ். என்னோட சேனல் வந்து எஸ் வெங்கடேஷ் டெக் சேனல். நண்பர்களே, நான் மொதல் வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா புது புது ஃபியூச்சரை வந்து கொண்டு வர போகிறாங்க, அண்டர் ப்ராசஸிங்கில் வச்சிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட 4 ஃபியூச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எந்த மாதிரி ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோவில். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முறை என் சேனலில் வந்து வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. எந்த மாதிரி ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத நான் குறிப்பிட்றேன் இந்த வீடியோவில். வாங்க நண்பர்களே. இப்போ ரைட் சைடில் பார்ப்பீங்க நீங்கள் நண்பர்களே, என்னென்ன ஃபியூச்சரை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் முதல்லலாம் பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ண பிறகு இன்ட்ரோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிங்க. அப்டேட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரோவே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண பிறகு உங்கள் இன்ட்ரோவே இந்த மாதிரி தான் இருக்கும். முதல்ல இந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு புது அப்டேட். நண்பர்களே, முதல்ல இருந்த இன்ட்ரோக்கும் இப்போ இருக்கிற இன்ட்ரோக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது இந்த வீடியோவில் குறிப்பிட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ட்ரோவில் வந்து எல்லாமே மேலே இருந்துச்சு. சேட்ஸாக இருக்கட்டும், அப்டேட்டாக இருக்கட்டும், கால்ஸாக இருக்கட்டும். கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4மே கீழே கொடுத்துருக்காங்க. சேட்ஸ், அப்டேட்டு, கம்யூனிட்டி, கால்ஸ், இது 4ம் கீழே வந்துருச்சு. இதில் பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அப்டேட்டில் வந்து யாரெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்களோ, ஸ்டேட்டஸ் வைக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீன் கலருக்கான ஒரு லைட் மாதிரி பிளிங்க் ஆகும். யார் புதுசாக அப்டேட் பண்ணுறாங்களோ இந்த இடத்துல கிரீன் கலர் பிளிங்க் ஆகும். முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் டிபி இருக்குது பாருங்க, அதில் கிரீன் கலராக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. கீழே அப்டேட்டுக்கான ஒரு ஆப்ஷன் வருது. இதில் வந்து கிரீன் கலர் லைட்டு பிளிங்க் ஆகும். அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் யாருன்னா ஒருத்தவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத. இது ஒரு புது அப்டேட்டு. அடுத்த அப்டேட் என்னன்றதை குறிப்பிடுறேன். அதாவது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது பிறர் வாட்ஸ்அப் டிபியை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் கேலரி கொண்டு போவீங்க. இனிமேட்டு அது முடியாது. உங்களோட வாட்ஸ்அப் டிபியை மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதாவது குரூப்பில் அதை விட்டா உங்களுது. பிறர் வாட்ஸ்அப் டிபியை இனிமேட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. முடிஞ்ச எடுத்து பாருங்க. அது ஒரு சேஃப்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது 2வது ஆப்ஷனு. அடுத்து 3வது ஆப்ஷன் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது நான் குறிப்பிடுறேன். 3வது ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, அதாவது இப்போ ஆப் ஓப்பன் பண்ண பிறகு செட்டிங் போங்க. செட்டிங் போன பிறகு அக்கௌண்ட்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த அக்கௌண்ட்ஸ் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன் வருது. செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன், பாஸ்கி, இமெயில், இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெக்வெஸ்ட் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் வந்து புதுசாக என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது முதல்ல வந்து ரெக்வெஸ்ட் அக்கௌண்ட் ரிப்போர்ட் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ கிரியேட் ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்கலி இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப் வந்து உங்கள் டேட்டா என்னென்ன வச்சிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு அதுக்கான ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் இதை எனேபிள் பண்ணி வச்சுங்க. என்னைக்கு எனேபிள் பண்ணுறீங்களோ அங்கே வந்து டைம் டேட் வந்துடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் 3 நாளில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துக்கலாம். என்னென்ன வாட்ஸ்அப் வந்து உங்கள் டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கான முழு வீடியோ வேணும்னா நான் அடுத்தது இதோட கம்ப்ளீட் வீடியோ ஒன்று என்னோட சேனலில் பதிவிடுறேன். இப்போதைக்கு நான் இதை குறிப்பிட்டுறேன். கண்டிப்பாக நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல வந்து ஆல்ன்றதை கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி நண்பர்களே.